வெல்கம் டு DCR ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே வீடு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது சிட்டிக்கு நியர்பையில் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோவைப்புத்தூருங்கிற ஏரியா கிட்ட சுண்டக்காமுத்தூருங்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க. இது 3 BHK கொண்ட வீடு. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங்க, மெயின் சிட்டின்னு சொல்ல முடியாது, அதுலேருந்து உள்ளேயா இருந்தாலும், ஆனால் இது சிட்டிக்குள்ளே தான். இங்கே ஃபுல் ஆஃப் ஹவுசஸ் தான் இருக்குது. இங்கே வந்து காடு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, சிட்டிக்குள்ளே தான் வீடு. இங்கே 12 lakhs வரைக்கும் லேண்ட் வேல்யூ போயிட்டுருக்குங்க. இந்த வீட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. ப்ளஸ் 2 2 வீலர் பார்க் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 அடி 2 அடி வரைக்கும் நமக்கு காம்பவுண்டுக்கு கேப்பும் விட்டுருக்காங்க. உள்ளே போனோம் அப்படின்னா ஹால் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16 ஒரு பெரிய ஹாலுங்க. பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு ஹோமு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் ரெட் பிரிக்ஸில் கட்டின வீடு தாங்க. இந்த வீடு குவாலிட்டி வைஸும் லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8 கிச்சன் சைஸும், அதே மாதிரி 10க்கு 8 ஒரு டைனிங் சைஸும் கொடுத்துருக்காங்க நமக்கு. பாருங்க, கிச்சன் சைஸு 10க்கு 8 கிச்சன் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன மாடர்ன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு என்னென்ன சின்ன சின்ன மாடர்ன் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணலை. டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே போடுறதில்ல, அப்படி இப்படியே கட்டி அப்படி இப்படியே வித்துடுறாங்க. ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனபிளாக தான் நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், இந்த கேப் அந்த டைனிங்க்கு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கேப்பு. பாருங்கள், இந்த சைட் டிசைன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ வர வீடுகள்லாம் அந்த மாதிரி கட்டுறதில்லை. அதாவது நம்ம கட்டுற வீடு வந்து கட்டுவோம், ஆனால் கட்டி விற்கிற வீடெல்லாம் வந்து அந்த மாதிரி எதுவுமே அவ்வளோக்கா பண்ணுறது இல்லைல்ல, அதுக்கு சொன்னேன் நான். நம்ம கட்டின ஃபீல் வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ஒரு பெட்ரூம் சைஸுங்க. அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஒரு ஷெல்ஃபு ஒரு லாஃப்டோட கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே பெயிண்ட் ஃபுல்லாக மியூசிக்காகவே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல். டிசைன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் டோரு, அப்புறம் பெட்ரூம் டோரு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக செலக்ட் பண்ணியிருக்காங்க போல். டைல்ஸோட டிசைன்ஸும் நல்லா இருக்கு பாருங்கள். இது 5க்கு 5 பாத்ரூம் சைஸுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே போனோம் அப்படின்னா மேலே டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்கங்க. மேலே வந்து 2மே வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா DTCP அப்ரூவல், போரு, வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு பக்காவாக அமைஞ்சிருக்குங்க. ரெரா அப்ரூவல் எல்லாமே நமக்கு உள்ளேயே வந்துடுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் டென்ஷனும் இல்லை. இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 கொடுத்துருக்காங்கங்க. இது அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாருங்கள், பாத்ரூம் சைஸ் வந்து
5க்கு 5 தான், நார்மல் சைஸ் பாத்ரூம் சைஸ் தான். நெக்ஸ்ட் இன்னொரு பெட்ரூமும் அதே 10க்கு 16 தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் பெயிண்டிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கீழே ஹாலும் மேலே இருக்க இந்த பெட்ரூமும் ஒரே மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, கலர் சேஞ்சில். அதே மாதிரி கீழே இருக்க பெட்ரூமும் மேலே இருக்க பெட்ரூமும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க, கலர் சேஞ்சில். ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது அட்டாச் பாத்ரூமோடு தாங்க இருக்குது. ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி டோர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு டிசைன்ஸில். டைல்ஸும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு பாத்ரூம் டைல்ஸும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேலை ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இன்னும் எதுவுமே கரெக்டாக ஃபிட் பண்ணல. இது வந்து ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி. இது சும்மா சின்ன பால்கனி மாதிரி தாங்க. இங்கே வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது, மேலே வாட்டர் டேங்க் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸு. சும்மா வந்து நின்றுக்கலாம், அவ்வளோதான். மேலே போகிறதுக்கு இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அவ்வளோதான். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 lakhs கோட் பண்ணுறாங்கங்க. 3 பெட்ரூம் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. 3 பெட்ரூமே ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸில் இருக்குது. அதே மாதிரி மேலே மினி ஹால், கீழே எல்லாமே நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் கார் பார்க்கிங்கோட சிட்டிக்குள்ளே இருக்கனால தான் நமக்கு இந்த ரேட்டு. இதுலேருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து பாருங்கள், அதுலேருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்கங்க, சும்மா கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து போகிறதுக்கு, அவ்வளோதான். அந்த ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணோம்னா சும்மா வாட்டர் டேங்க் இருக்குது, இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.